குரு கணபதி வலையொலி காணொளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிப்ச ராகுவே கேதுவே நமக என்ற நவகிரகங்களை வணங்கி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 28/8/2025 வியாழக்கிழமை, தமிழ் விசுவாசு வருஷம் ஆவணி மாதம் 12ஆம் நாள். இன்றைய திதி மாலை 5:41 வரை பஞ்சமி திதி, பின்பு சஷ்டி திதி. இன்றைய நட்சத்திரம் காலை 9:28 வரை சித்திரை நட்சத்திரம், பின்பு சுவாதி நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்ம நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம், பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 1:30 3 மணி வரை, குளிகை காலம் 9 10:30 மணி வரை, யமகண்டம் காலை 6 7:30 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், மேஷராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் பயணத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான். 7ஆம் இடம் என்பது என்ன? கணவன் மனைவி உறவு, நட்பு, தாம்பத்திய சுகம், திடீர் திருமணம், திருமண வாழ்க்கை, பார்ட்னர்ஷிப், தொழில். இந்த இடத்துல இன்றைய நாளில் சந்திர பகவான் பயணம் செய்யும் போது கணவன் மனைவி உறவில் இருந்த விரிசல்கள் குறையும். அவற்றை பேசி சரி செய்து பிரிந்த ஜோடியை கூட சேர்த்து வைக்கக்கூடிய காலம். அதே போல தொழில் ஸ்தானத்தில் பார்ட்னர்ஷிப்பாக இருந்த ஒருத்தங்க உங்கள்கிட்ட கருத்து முரண்பாட்டாக பிரியும் போது அவர்களை பேசி சரி செய்து மீண்டும் நட்பை ஏற்படுத்தி பார்ட்னர்ஷிப்பை ஏற்படுத்தி தொழிலை வளர்ச்சிக்கு எடுத்து செல்லும் காலம். ஒரு சிலருக்கு மிக நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கல, முதிர் கன்னியாக ரொம்ப நாளாக திருமணமாகாத முதிர் காளையனாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வக்ர காலத்தில் திடீர் திருமண யோகம் கிடைக்கும் நாள். ஒரு சிலர் பிரிஞ்சு போயிருப்பாங்க, அவர்களுக்கு 2வது திருமணம் கைகூடும் நாள். இந்த நல்ல நாள்ல அடர் சிகப்பு நிறத்தையும் 4ஆம் எண்ணையும் அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்தி அருகிலுள்ள மாரியம்மன் கோவிலுக்கு சென்று எலுமிச்சம்பழ மாலை போட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை துணையை, நட்பை, பார்ட்னர்ஷிப்பை ஏற்படுத்திக் கொள்ளும் ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். ரிஷபராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள். 6ஆம் இடத்துல சந்திர பகவான், 6ஆம் இடத்துல சந்திர பகவான் அமர்ந்து சனி வக்ர யோகம், குரு தனக்காரகனாக. நீண்ட நாட்களாக ஒரு கடன்ல நீங்க அவமானப்பட்டு இருக்கீங்க, ஒரு வழக்கில் சிக்கிக்கிட்டு பாதகத்தில் இருக்கீங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த கடனை அடைத்து வெளியே வருவதற்கு, தீராத கடன் தீர்க்கும் நாள், தீராத வழக்கு பிரச்சனைகளை தீர்க்கும் நாள், வருமான யோகம் பெறும் நாள், எதிரியை முகத்திற்கு முகமாக சந்தித்து வெற்றி காணும் நாள். வாடா பார்த்துக்கலான்னு எதிரியை எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல அருகில் உள்ள சிவாலயம் சென்று அங்கே வனதுர்க்கைன்னு ஒன்று இருக்கும். இந்த வனதுர்க்கைக்கு என்ன பவர்னா, நான் நியாயமானவன், என்னுடைய செயலும் நியாயமா இருக்கு, ஆனா வீண் வம்புக்கு வராங்க, வீண் வழக்கில் இருக்காங்க, வீணான பிரச்சனையில் இருக்காங்க என்று சொல்லக்கூடிய விஷயங்களை வனதுர்க்கையின் பாதத்தில் வைத்து விட்டால், நான் நல்லதா தான் நினைச்சேன், வீணா என்ன வம்புக்கு இழுக்கிறாங்க என்று வனதுர்க்கையின் பாதத்தில் உங்களுடைய கோரிக்கையை வைத்து விட்டால், வனதுர்க்கையுடைய கடாட்சத்தால் உங்களுடைய உண்மை ஜெயித்து உங்களுடைய பிரச்சனையானது தீர்க்கப்படும், வழக்கானது தீர்க்கப்படும். அப்படி ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள்.
இன்றைய நாளை பொறுத்தவரை 5ஆம் எண்ணை அதிர்ஷ்ட எண்ணாகவும் வெளிர் நீல நிறத்தை அதிர்ஷ்ட நிறமாகவும் பயன்படுத்தி வனதுர்க்கையை வழிபட்டு எதிரியை, நோயை, துரோகியை, கடனை வென்று காட்டும் நாள். இந்த நல்ல நாளில் வனதுர்க்கை அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்கால மிதுன ராசியை பொறுத்தவரை 5ஆம் இடத்துல சந்திர பகவான். 5ஆம் இடம்னா என்ன? குழந்தை பாக்கியம், தொழிலில் வளர்ச்சி, தொழிலில் ஏற்பட்ட தடை உடைவது. மிதுன ராசிக்காரர்கள் ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருப்பவர்களுக்கு இறை வழிபாட்டின் மூலியமாகவும் மருத்துவத்தின் மூலியமாகவும் கடவுளை வழிபடுறோம். இந்த ஆண்டை என்ன பண்ணுறோம்? டாக்டர்கிட்ட போய் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறோம். முறையான தாம்பத்தியம், அழகான குழந்தை பேர், வேஸ்ட் செலவு இல்லை. ஏன்னா ஜென்ம குரு சனி பகவான் வக்ரம், சந்திர பகவான் 5ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். இது அனைத்தும் சேர்ந்து திடீர் யோகத்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும் நாள். அதே போல திடீரென்று அலுவலகத்தில் பதவி உயர்வு. ரொம்ப நாளாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன், கடுமையாக உழைக்கிறேன், ஒரு பதவி உயர்வு. ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கேன், ரொம்ப நாளாக ஒரு இடம் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், அந்த இடத்திற்கான விற்பனை முன்பணம் கிடைக்கும் நாள். அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறேன், அதற்கு தொலைபேசி வாயிலாக நல்ல செய்தி வரும். ஏன்னா கம்யூனிகேஷன் ராசி மிதுன ராசி. அப்படி ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் திருவனந்தபுரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பத்மநாத சுவாமி. இந்த பத்மநாத சுவாமி மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் பத்மநாத சுவாமி போய் பாருங்க. பத்மநாத சுவாமி மிதுன ராசியின் கடாட்சத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியவர். திருப்பதி ஏழுமலையான் மிதுன ராசிக்கு கொடுக்க மாட்டாரு. ஸ்ரீரங்க அரங்கநாத பெருமான் பாதி தான் கொடுப்பாரு. திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம். தகரமாக இருக்கும் உங்களை தங்கமாக மாற்றும் திறன் பெற்றவர். அப்படி அவர்கிட்ட பத்மநாத சுவாமி மனசுல நினைச்சுக்கிட்டு அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போய், பெருமாளே உன்னை நான் பத்மநாத சுவாமியாக வழிபடுகிறேன், படுத்த பெருமாள், நின்ற பெருமாள் அல்ல, எனக்கு வசதி வாய்ப்புகளை கொடு, தொழிலில் வளர்ச்சியை கொடு, நான் உங்களை திருவனந்தபுரம் வந்து பத்மநாத சுவாமியாக வழிபடுகிறேன் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளும் போது எதிர்பாராத தொழில் வளர்ச்சியை கொடுத்து மிகப்பெரிய யோகத்தை தருவார். அப்படி ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள். இந்த நல்ல நாள்ல அடர் பச்சை நிறத்தையும் அதே போல 6ஆம் எண்ணையும் அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்தி பத்மநாத சுவாமி வழிபட்டு தொழிலில் வளர்ச்சி காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு மிகவும். கடகராசியை பொறுத்தவரை 4ஆம் இடத்தில் சந்திர பகவான். 4ஆம் இடம்னா என்ன? அலைச்சல், பல்வேறு தடைகள், தாயாருடைய மனநிலை புரிந்து அவரிடம் பேசுவது. கஷ்டமத்து சனியில் இருக்கீங்க, ஒரு கஷ்டம், அம்மாட்ட ஒரு உதவி கேட்குறீங்க, அம்மா நகையை கொடுமா, நான் வச்சுட்டு பணம் வச்சு தொழில் பண்ணணும், அம்மா வண்டி வாங்க காசு கொடுமா, ஏதோ ஒரு உதவி கேட்குறீங்க. அம்மா கிட்ட அனுசரணையாக பேசி உதவி பெற்று வளர்ச்சி காணும் நாள். அம்மாவுடைய உடல்நிலைக்காக மருத்துவமனை சென்று அம்மாவுடைய உடல்நிலையை சரி செய்யும் நாள். ஏன்னா தாயார் நல்லா இருந்தா மட்டும்தான் கடகராசிக்காரன் நல்லா இருக்க முடியும். தாயின் யோகம் பெற்ற ராசி. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இன்றைய நாளை பொறுத்தவரை திருவானைக்காவலில் அருள்பாலிக்கக்கூடிய சந்திராஸ்தமத்தின் நாயகி கடகராசிக்காரனின் அம்மாவதான் அகிலாண்டீஸ்வரி. பஞ்சபூத ஸ்தலங்கள்ல நீர் ஸ்தலத்தின் நாயகியவதான். நீங்கள் கடகராசியாக இருந்தால் வாழ்க்கையில் ஒரு முறையேனும்
திருவானைக்காவல் சென்று மகிழம்பூர் மாலை சாற்றி அகிலாண்டேஸ்வரியை வழிபட வேண்டும். அவதான் அவங்க அம்மா, வீட்டில் இருக்கிற அம்மா, அவளுக்கு அப்புறம் அந்த அகிலாண்டேஸ்வரியுடைய கடாட்சம் கிடைக்கக்கூடிய இந்த அற்புத நாளில் அருகில் உள்ள சிவாலயம் போங்க. அங்கே இருக்கக்கூடிய அம்பாளை அகிலாண்டேஸ்வரியாக நினைத்து, அம்மா என் வாழ்க்கை அஸ்தமத்து சனியில் கரணமுறா போச்சு, அடுத்து இப்போதான் கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது, இனிமேல் வரும் காலம் சிறப்பாக இருக்க வேண்டும், யாரெல்லாம் ஏளனமாக பேசினார்களோ அவர்கள் முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டணும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இரண்டாம் எண்ணையும் பால் நிற வெண்மை நிறத்தையும் அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்தி அகிலாண்டேஸ்வரி கடாட்சத்தோடு வளர்ச்சி காணும் ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைவதற்கு அருகில் உள்ள சிவாலயத்தில் அம்பாளை அகிலாண்டேஸ்வரியாக வழிபட வேண்டும். சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. 3ஆம் இடத்தில் சந்திர பகவான். 3ஆம் இடம்னா என்ன? முயற்சி ஸ்தானம். எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி பண்றேன். ஏன்னா குரு நல்லா இருக்கார். சனி பகவான் வக்ரத்துல இருந்து சில கஷ்டத்தை கொடுத்தாலும் வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்களால் தொல்லை, அதே போல கருத்து முரண்பாடு, வாக்குவாதம், பணப்பற்றாக்குறை, இப்படி சில சங்கடங்கள் இருந்தாலும் குரு பகவான் 11ஆம் இடத்துல யோகத்தில் இருந்து அத்தனையும் என்று காட்டும் திறன் கொடுப்பார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப இந்த நேரத்தில் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, காலபைரவர் வழிபாடு. காலபைரவர்களையே மிக சிறப்பான காலபைரவர், காசிக்கு நிகரான பைரவர், தர்மபுரியில் இருக்கக்கூடிய அதியமான் கோட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய தட்சண காசி காலபைரவர். அந்த காலபைரவரை ஓம் காலகாலாய வித்மகி சூலகஸ்தாய திமகி தன்னோ காலபைரவா பிரசோதயாத் என்று சொல்லி அருகில் உள்ள சிவாலயத்தில் போய் காலபைரவரை வழிபடுறோம். என்ன பைரவரா நினைச்சுக்கிறோம்? தட்சண காசி காலபைரவரா நினைத்து வழிபடுகிறோம். அப்படி வழிபடும் போது சனி வக்ர யோகத்தால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கி உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணம் செய்யும் போது அந்த பயணமானது வெற்றியடைந்து உங்களுடைய குரு கொடுக்கக்கூடிய யோகத்தை முழுமையாக பெறும் நாள். இந்த நல்ல நாளில் 7ஆம் எண்ணை அதிர்ஷ்ட எண்ணாகவும் வாடாமலி நிறத்தை அதிர்ஷ்ட நிறமாகவும் பயன்படுத்தி காலபைரவர் வழிபாட்டால் வளர்ச்சி காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ஏன்னா கன்னிராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான், கன்னிராசிக்கு குருபலம் இல்லை, 10ஆம் இடத்துல குரு பகவான். ஆனா சந்திர பகவானே குரு பகவானாக செயல்பட்டு தனக்காரகனாக செயல்பட்டு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் வந்தால் என்ன பண்ணுவார்னா அவரே தனக்காரனாக செயல்பட்டுருவார். தனம் என்ன? பணம். தனம், பணம், வளர்ச்சி, யோகம். அப்படி ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். இந்த நல்ல நாளில் தொழிலில் ஏற்பட்ட இடையூறுகளை சரி செய்யக்கூடிய யோகம், தொழிலில் ஏற்பட்ட வளர்ச்சியை தடுக்கக்கூடிய இடையூறு செய்யக்கூடிய விஷயங்களை இறை வழிபாட்டால் தவிர்க்கும் நாள். யாரெல்லாம் இடையூறு பண்றாங்களோ அவங்களெல்லாம் கடவுளை வழிபட்டு அவங்களெல்லாம் சரி பண்ணிக்கணும். அப்போ எந்த கடவுளை வழிபடணும் அப்படின்னா, பிள்ளையார்பட்டியில் அருள்பாலிக்கக்கூடிய குடவரை விநாயகர், கற்பக விநாயகர், விக்னேஸ்வரன், வினைகளை தீர்க்கக்கூடியவன். அந்த வினைகளை தீர்க்கக்கூடிய கற்பக விநாயகரை மனதில் இருத்தி அருகில் உள்ள சிவாலயம் சென்று அங்கே விநாயக பெருமானை கற்பக விநாயகராக வழிபட வேண்டும். கற்பக விநாயகா, என்னுடைய கஷ்டம் தீரணும், இன்னைக்கு வரக்கூடிய இந்த பண வருவாயை வைத்து நீண்ட நாள் பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று கற்பக விநாயகரை வழிபடும் நாள். இந்த நல்ல நாளில் கருநீல நிறத்தை அதிர்ஷ்ட நிறமாகவும் 4ஆம் எண்ணை
அதிர்ஷ்ட எண்ணாகவும் பயன்படுத்தி கற்பக விநாயகரை வழிபட்டு துன்பங்களை துளைக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்கல்ல, துலா ராசியை பொறுத்தவரை ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், 9ஆம் இடத்துல குரு பகவான், ராசியில சந்திர பகவான். தந்தை வழி உறவுகளால் லாபம். ஓடிப்போனவனுக்கு 9ல குருன்ற மாதிரி ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் மேற்கொண்டு அந்த பயணம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஒரு அற்புதமான நாள். வெளிநாட்டு பயணத்திற்கான விண்ணப்பம் செய்யும் நாள். ஃபைனான்ஸ் தொழிலில் இருக்கிறவங்க, பேங்க் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க, பணத்தை கையாளக்கூடியவர்கள், சட்டம் படித்தவர்கள், சட்ட நிபுணர்கள், வக்கீல், இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா சீர்காழியில் அருள்பாலிக்கக்கூடிய சட்டநாதர். நீங்கள் வக்கீலோ சட்டம் ஏதோ ஒரு விதத்தில் சம்மந்தப்படுதுப்பா, ஊரில் நாட்டாம மாதிரி இருக்கேன்ப்பா, நான் சொல்கிறதாப்பா எல்லாம் கேட்குறாங்க, எனக்கு பகவான் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காருப்பா, என் தொழிலில் நான் நாட்டாம மாதிரி இருக்கேன்ப்பா, என் ஆஃபீஸில் நான் தான்ப்பா கிங்கு அப்படின்னு இருந்தால் சீர்காழி வாழ்க்கையில் ஒரு முறையேனும் சீர்காழி சென்று அங்கே சட்டநாதரை வழிபட வேண்டும். அப்படி சட்டநாதரை வழிபடும் யோகம் பெற்ற துளாராசிக்காரர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை ஜென்மத்தில் சந்திர பகவான் பயணம் செய்யும் போது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ஜென்ம குருவாக இருந்தாலும் சரி, ஜென்ம சந்திரனாக இருந்தாலும் சரி, நிதானத்தை கடைபிடித்து வருமானத்தை வளர்ச்சியை பெருக்கிக் கொள்ளும் நாள். இந்த நல்ல நாளில் அருகிலுள்ள சிவாலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை சட்டநாதராக நினைத்து வழிபட வேண்டும். பைரவரை சட்டநாதராக நினைத்து வழிபட வேண்டும். இந்த நல்ல நாளில் 3ஆம் எண்ணை அதிர்ஷ்ட எண்ணாகவும் வெளிர் மஞ்சள் நிறத்தை அதிர்ஷ்ட நிறமாகவும் பயன்படுத்தி சட்டநாதரை வழிபட்டு நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். விருச்சக ராசிக்காரர்கள், விருச்சக ராசியை பொறுத்தவரை 12ஆம் இடத்துல சந்திர பகவான் நீட்சாதிபதி 12ஆம் இடத்துல மறைகிறாங்க. விருச்சக ராசி நீட்சம் யாருன்னா சந்திர பகவான், அவர் 12ஆம் இடத்துல போய் மறைகிறார். நீட்சாதிபதி 12ஆம் இடத்தில் மறைவது என்பது யோகம். தாயாருடைய உடல்நிலையை சரி செய்யும் காலம். தாய் வழி உறவில் பெண் பார்த்து திருமணம் கைகூடும் காலம். நீர் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்கள், அதிகார பதவியில் இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்கள், காவல்துறை அதிகாரியாக இருக்கலாம், இல்லை ஒரு தொழிலில் பார்த்தீங்கன்னா ஹச்ஆர்னு சொல்லுவாங்க இல்லையா, சிஇஓன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தொழில் நிறுவனத்தில் அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்களுடைய அதிகாரம் வென்று காட்டும் நாள். என் பேச்சை கேட்கவே மாட்டாங்க, சிலர் இடைஞ்சல் பண்ணிட்டே இருக்காங்க. நான் ஒரு உயர் போலீஸ் அதிகாரியாக இருக்கேன், கீழே வேலை செய்கிற கான்ஸ்டபிள் 2 பேர் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்கள், அவர்களை அதிகாரம் செய்து சரி செய்து உங்களுடைய பெயரை தக்க வைத்துக் கொள்ளும் ஒரு அற்புதமான நாள். உங்களுடைய தாயாருடைய உடல்நிலையை சரி செய்யும் நாள். இந்த நல்ல நாளில் விருச்சக ராசிக்காரர்கள் விருத்தாசலம் பக்கத்தில் ஸ்ரீமுஷ்ணுன்னு ஒரு ஊர் இருக்கும், அங்கே போனீங்கன்னா பெருமாளுடைய அவதாரங்கள் 10, அதில் கல்கி அவதாரத்தை இன்னும் பெருமாள் எடுக்கவே இல்லை. அதில் வராகமூர்த்தி, பன்றி அவதாரமாக இருக்கக்கூடிய வராகமூர்த்தி இருப்பார். நீங்கள் விருச்சக ராசியாக இருந்தால் ஒரு முறையேனும் விருத்தாசலத்துக்கு அருகில் உள்ள ஸ்ரீமுஷ்ணம் போய் வராகமூர்த்தியை வழிபடுங்கள். இந்த வராகமூர்த்தி விருச்சக ராசிக்கு அப்படி ஒரு யோகத்தை தருவார், வாகன யோகம் தருவார். ஒருத்தருக்கு பன்றியில் தன்னுடைய கார் மோதி போச்சுப்பா, 2 வீலர் மோதி போச்சுப்பா, உடனே வண்டி விற்றுவாங்க. இப்படி விற்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னோட அதிர்ஷ்ட வண்டி ஆனால் பன்றி மேலே மோதிருச்சுப்பா அப்படின்னா நேராக அந்த வண்டியை ஸ்ரீமுஷ்ணன் எடுத்துகிட்டு போய் பெருமாளுக்கு ஒரு துளசி மாலை, வராகமூர்த்திக்கு ஒரு துளசி மாலை சாத்தி உங்கள் வண்டிக்கு ஒரு பூஜையை போட்டு வந்துட்டிங்கன்னா வண்டியை விற்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு அதிர்ஷ்டம் அந்த வராகமூர்த்தி தருவார். அப்படி வராகமூர்த்தியை மனதில் நினைத்து அருகில் உள்ள சிவாலயம் போங்க, அங்கே சப்த கன்னிமார்கள் இருப்பார்கள்.
சப்தகன்னிமார்ல வராகி இருப்பா. அந்த வராகிக்கு நெய் தீபம் போட்டு வணங்கிட்டு வராக மூர்த்தியையும் வராகியையும் வழிபட்டு 9ஆம் எண்ணை அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்தி வெளிர் பச்சை நிறம் 5ஆம் எண்ணையும் அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்தலாம். இன்றைய நாளை பொறுத்தவரை 5, 9 அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்தி வெளிர் பச்சை நிறம் கிளிப்பச்சை நிறத்தை அதிர்ஷ்ட நிறமாக பயன்படுத்தி உங்களுடைய யோகத்தை பெற்றுக்கொள்ளும் ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளில் வராகமூர்த்தி கடாட்சத்தால் உங்கள் நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரர்களை, தனுசு ராசியை பொறுத்தவரை தனுசுன்னா அம்புன்னு அர்த்தம். இலக்கை நோக்கி பாயும் திறன் பெற்ற தளபதி, தலைவன் அல்ல. கடகராசிக்காரன் தலைவன், தனுசு ராசிக்காரன் தளபதி. இப்போ இந்த தளபதி என்னன்னா ஒரே இலக்கு தான், போரில் வெற்றி பெறணும், வேலையில் வெற்றி பெறணும், குடும்பத்தில் வெற்றி பெறணும். குரு பகவான் நல்லா இருக்கார் 7ஆம் இடத்துல, திருமணமே நடக்கலை, ரொம்ப நாளாக இருக்கேன் தனுசு ராசிக்காரன். சனி எனக்கு வக்ர யோகம், கிளம்பு. திருமணத்திற்கான பயணத்தை, ஏன்னா 11ஆம் இடத்துல சந்திர பகவான், 7ஆம் இடத்துல குரு பகவான், 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். கணவன் என்ற பதவி, மனைவி என்ற பதவி கிடைக்கும் யோகம் பெற்ற நாள். முயற்சி பண்ணணும். ஏன்னா முயற்சியை 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரமாகி இருக்கிறார், வக்ர யோகத்தை தராரு. கடுமையான முயற்சியின் மூலியமாக திருமணம் கைகூடும் யோகம் பெற்ற நாள். இந்த நல்ல நாளில் ஈரோடுல கொடுமுடின்னு ஒரு ஊர் இருக்கு, KP சுந்தராம்பாள் பிறந்த ஊர். இந்த கொடுமுடிக்கு என்ன சிறப்புனா மகுடேஸ்வரராக சிவபெருமான், அங்கே பெருமாள், பிரம்மா 3 பேரும் இருப்பாங்க. வன்னிமரத்துக்கடியில் பிரம்மா இருப்பாங்க. இந்த மும்மூர்த்திகளும் இருக்கக்கூடிய ஸ்தலத்தில் கல்யாண சுப்பிரமணியராக முருகப்பெருமானும் இருக்கிறார். ஒரு ஜனஜாதகத்தில் நிறைய தோஷம் இருக்குப்பா, கல்யாணம் பண்ண முடியலைங்க, எங்கள் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ண நினைக்கிறேன், தோஷமாகவே இருக்குது, கல்யாணம் பண்ண முடியல, தோஷம். அப்புறம் ஜாதகத்தெல்லாம் தூக்கி வச்சிரும். நேராக அத்தை பொண்ணு 2 குடும்பத்துக்கு கூட்டு போய் கொடுமுடியில் கல்யாணம் பண்ணிக்கோ, தோஷமே இல்லை. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தவர் மகுடேஸ்வரர். அந்த மகுடேஸ்வரரை தனுசு ராசிக்காரர்கள் சென்று வணங்கி, இன்றைய நாள் போக முடியல அப்புறமா போங்க, இன்றைய நாள் அவரை மனசில் நினச்சிக்கோங்க. பக்கத்தில் ஒரு சிவாலயம் போங்க, அங்கே சிவபெருமான் நாகாபரணத்தோடு காட்சி கொடுத்தா இன்னும் சிறப்பு. இல்லைன்னா சிவபெருமானை மகுடேஸ்வரராக நினைத்து வழிபட்டு உங்களுடைய திருமணத்தை கைகூடக்கூடிய யோகத்தை பெறும் நாள். திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட சங்கடங்களை தவிர்க்கக்கூடிய நாள். விவாகரத்து வரைக்கும் போன்றவர் கூட திருப்பி சேர்ந்து விட முடியும். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த தெய்வம் தான் கொடுமுடி மகுடேஸ்வரர். அந்த கொடுமுடி மகுடேஸ்வரரை மனதில் நினைச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்க சிவாலயத்தில் போய் சிவபெருமானை வணங்க வேண்டும். இந்த நல்ல நாளில் திருமண யோகம் பெறுவதற்கு சந்தன நிறத்தை பயன்படுத்தி 6ஆம் எண்ணை யோக நம்பராக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மகர ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான். 10ஆம் இடத்துல சந்திர பகவான் என்ன பண்ணுவார்? மகர ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் கடன்ல. அதே போல 2ஆம் இடத்துல பாத சனி வக்ரம். இது எல்லாமே சேர்ந்து வருமானத்தை தடை செய்கிறது. வேலைக்கு போனால் சம்பளம் வர மாட்டேது, சம்பளம் வர இடத்துல வேலை கிடைக்கல, வேலைக்கு மாற்றம் செய்ய முடியல, கடன் வாங்கி தான் பொழப்ப நடத்தக்கூடிய சூழல். 7.5 என்னமோ முடிஞ்சே போச்சுன்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்று புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை
தொழிலில் வேலையில் மாற்றம் செய்து முன்னேற்றம் காணும் நாள். இந்த நல்ல நாளில் மகர ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர், நீங்க மகரமா அப்படின்னா என்ன பண்ண, காஞ்சிபுரம் போகணும். காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் இருப்பார். இந்த ஏகாம்பரேஸ்வரருக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்னன்னா, காமாட்சியோடு காட்சி கொடுப்பார். உங்களுடைய 5ஆம் இடத்து அதிபதி அந்த காமாட்சி. காஞ்சி காமாட்சியும் ஏகாம்பரேஸ்வரரும் இணைந்து அருள்பாலிக்கக்கூடிய இடம்தான் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில். நீங்க மகரனா ஒரு முறையேனும் ஏகாம்பரேஸ்வரர் போய் பார்த்துருங்க. உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறும். சேலஞ்ச் இது. மாறும்போது கமான் போடுங்க. அப்படி ஒரு யோகம் பெற்ற அந்த ஏகாம்பரேஸ்வரரை வணங்கி தொழிலில் வளர்ச்சி காணும் நாள் இன்றைய நாளில் அருகில் உள்ள சிவாலயம் போங்க. அங்கே அம்பாள், அம்பாளுக்கு அம்மனுக்கு என்ன வித்தியாசம்? சாமியோடு இருக்கக்கூடிய பெண் தெய்வம் அம்பாள், தனிச்சு இருக்கக்கூடிய பெண் தெய்வம் அம்மன். அப்ப அம்பாளை வணங்கி அதுக்கப்புறம் சிவனை வழிபடுறது. கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வரர், உடனுரை கோயில் அதுக்கு பேர். சாமிக்கு தான் ஃபர்ஸ்ட் பவர், இல்லை அம்பாளுக்கு தான் ஃபர்ஸ்ட் பவர், அதுக்கப்புறம் தான் சாமி. அப்படி ஒரு யோகம் பெற்ற ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள். இந்த நல்ல நாளில் 1ஆம் எண்ணை அதிர்ஷ்ட எண்ணாகவும், ரோஸ் நிறத்தை அதிர்ஷ்ட நிறமாகவும் பயன்படுத்தி ஏகாம்பரேஸ்வரரை வழிபட்டு உங்களுடைய சனி தோஷத்தை நீங்க பெற்று வளர்ச்சி காணும் ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள். இந்த நல்ல நாளில் இறை வழிபாட்டின் மூலியமாக, ஏகாம்பரேஸ்வரர் வழிபாட்டின் மூலியமாக நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். கும்பராசிக்கல்ல, கும்பராசியை பொறுத்தவரை 9ஆம் இடத்துல சந்திர பகவான். கும்பராசி காலபுருஷ தத்துவத்திற்கு 11ஆம் இடம். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். பொதுவாகவே லாபம் கும்பராசிக்காரர்கள் எங்க இருந்தாலும் அங்க அந்த இடத்துக்கு லாபம். ஆனால் அந்த லாபம் எல்லாம் தனக்கு செயல்படுகிறதா அப்படின்னா இல்லை. நான் ஒரு தொழில் ஸ்தானத்துக்கு போனேன், எங்கள் ஓனர் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டாரு, நான் எங்கே வேலைக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தின் தலைவர் வளர்ச்சி அடைகிறார், ஆனால் நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு தான் கும்பராசிக்காரர்கள் நினைப்பார்கள். அப்படிதான் இருக்கும் அவங்க வாழ்க்கை. ஆனால் தன்னுடைய யோகம் தனக்கே செயல்பட வேண்டும் என்றால் அதிகமான கோயில் குளம்னு போகணும். நீங்கள் கும்பராசியா, நிறைய கோயில் குளம் போகணும். இறை வழிபாட்டின் மூலியமாகத்தான் உங்களுக்கு அந்த யோகமானது கிடைக்கும். இதை மறந்துடுவாங்க, கோயிலுக்கே போக மாட்டாங்க. காலைல வேலைக்கு, வேலை என்பது மிக மிக முக்கியம். உங்களுடைய புகழ்ச்சி என்பது இறைவன்கிட்ட தான் இருக்கணும். உங்களை நல்லா புகழ்ந்து பேசினா அவங்களுக்கு போய் மாடு மாதிரி உழைக்கிறது இல்லை. அவங்களுக்கு வேலை செய்யணும். அதே சமயத்தில் உங்களோட வளர்ச்சிக்கும் உங்களுடைய பயணத்தை, உங்களுடைய யோகத்தை பயன்படுத்திக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் குடும்பத்தோடு கோயிலுக்கு போவது, இல்லை தனியாக போகிறது அப்படின்னு பண்ணிக்கணும். இன்றைய நாளை பொறுத்தவரை திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கூடிய அடி அண்ணாமலையார். நீங்கள் கும்பம்பா, கும்பம்னா நேராக ராஜகோபுரம் போயிடுங்க. ராஜகோபுரத்தில் ஒரு கட்டி சூடம் வச்சுருங்க. கட்டி சூடம் வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நடந்தாலும் பரவாயில்ல, அங்கங்கே சாப்பாடு கிடைக்கும். எங்கே நின்னாலும் சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லா நாளும் கிடைக்கும். இந்த விசுவாச வருஷத்தை ஆள்வதே அருணாச்சலேஸ்வரர் தான். அதனால தான் அவ்வளோ கூட்டம் அருணாச்சலேஸ்வரத்தில் நடந்துட்டுருக்கு திருவண்ணாமலையில். ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த அடிமேல் அடி வைத்து அடிப்பிரதர்ஷனம், ஒரு கோயிலை சுற்றி அடிப்பிரதர்ஷனம் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கே ரொம்ப நம்ம ஃபீல் பண்ணுவோம், சோம்பேறித்தனமாக விட்டுருவோம். ஆனால் வாழ்க்கை மாற வேண்டும். சனி வக்ர காலத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கலாம். உங்கள் யோகம் உங்களுக்கே செயல்பட வேண்டும் என்றால் இப்போ திருவண்ணாமலைக்கு போய் அடிமேல் ராஜகோபுரத்தில் ஒரு கட்டி சூடம் வச்சு கும்பிட்டுட்டு அண்ணாமலையார ராஜகோபுரமாகவும் ராஜகோபுரத்துக்கு பின்னாடி இருக்கிற மலை உருவாக காட்சி கொடுப்போரே அண்ணாமலையார் தான்.
நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலம். அந்த அண்ணாமலையாரை வணங்கிட்டு அப்படியே அடிமேல அடி வச்சு பிரதர்ஷனம் பண்ணணும். அப்படி பண்ணி அடி அண்ணாமலையார் கோயிலில் போய் வழிபட்டா உங்க வாழ்க்கையானது மாறும். அப்படி ஒரு அற்புதமான நாள்ல அடி அண்ணாமலையாரை வழிபட்டு உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வாழ்த்துக்கள். மீன ராசியை பொறுத்தவரை இன்றைய நாளில் சந்திராசிரமம். அந்த சந்திராசிரமம் என்பது சந்திர பகவான் அஷ்டமத்தில் பயணம் பண்ணும்போது சந்திராசிரமமானது செயல்படுகிறது. சந்திராசிரமம் பயந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டுக்கணும். ஆங்கிலேயர் காலத்தில் பேசுவதற்கு தடை விதித்து வாய்ப்பூட்டு சட்டம்னு போட்டாங்க. இப்போ நம்ம ஊரடங்கு உத்தரவுன்னு போடுவாங்க. ஒரு 4 பேர் ஒன்றா இருந்து பேசக்கூடாது, கலவரம் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ வாய்ப்பூட்டு சட்டம்னு போட்டாங்க. அதே போல் சந்திராசிரமம் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். வாக்குவாதங்களை என்ன பேசக்கூடாது. ஏன்னா சந்திரன் மனக்காரகன். அவர் எதிர்மறையான ஆற்றலை உருவாக்கி கொடுத்து விடுவார். ஒருத்தர் சொல்லக்கூடிய கருத்துக்களை மறுத்து பேசி குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார் அஷ்டமத்தில் பயணம் பண்ணும்போது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வாய்ப்பூட்டு சட்டம் போட்டுக்கிட்டு அமைதி காத்துடணும், ஊமையாக இருந்துடணும், மௌன விரதமாக இருந்துடணும். அப்படி இருந்து கொண்டு தெளிவான சிந்தனைக்காக இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். இன்றைய நாளை பொறுத்தவரை மீனராசிக்காரர்கள், நீ மீனமா? மீனம்னா யாரு? மீன் விழியால் கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி போய் சாதித்து காட்டும் திறன் பெற்றவர்கள், மனைவி மேல் பாசமாக உள்ளவர்கள், தாயாரை அரவணைக்கக்கூடியவர்கள், தொழிலில் நளினமாக செயல்பட்டு சாதுரியமாக செயல்பட்டு ஜெயிக்கக்கூடியவர்கள். இதுதான் மீன ராசிக்காரருடைய தன்மை. ஒரு இடத்துல போய் சண்டை போட்டு ஜெயிக்கிற குணம் கொண்டவர்கள் அல்ல, போர்க்குணம் கொண்டவர்கள் மீன ராசிக்காரர்கள் அல்ல. அப்போ அது நமக்கு சரி வராதுன்னு விட்டுருணும். இப்போ மீன் விழியால் என்று சொல்லக்கூடிய மீனாட்சி, ஏன்னா மீனாட்சியோட ஒரு சிறப்பு என்னன்னா கணவன் மேல பாசம், உறவுகள் மேல பாசம், அது எல்லாத்தையும் மீறி தன்னுடைய தொழிலில் தனித்திறன் ஆற்றால் வெற்றி பெறக்கூடிய திறன். இதுதான் மீனாட்சி. 3 மார்பகத்தோடு பிறந்து கணவனை பார்த்தவுடன் ஒரு மார்பகமானது மறைந்து பெண்ணாக ஆனவள் தான் மீனாட்சி. அதே போல கணவன் மேல மனைவிக்கு பாசம், மனைவி மேல கணவனுக்கு பாசம் என்று தன் வாழ்க்கை துணை மேல் பாசம் கொண்டவள் தான் இந்த மீனாட்சி கடாட்சம் பெற்ற மீனராசிக்காரர். அப்போ இன்றைய நாளில் என்ன பண்ண, சந்திராசிரமம் நீங்கணுமா, பக்கத்தில் ஒரு சிவாலயம் போகணும். அங்கே போய் மீனாட்சியை வழிபடுங்க. அம்பாளை மீனாட்சியாக வழிபட வேண்டும். இப்படி வழிபட்டு இந்த சந்திராசிரமம் நீங்க பெற்று வாக்குவாதங்களை தவிர்க்கும் போது துன்பமே வராது. அப்படி ஒரு யோக நாளில் மீனாட்சியை வழிபட்டு 6ஆம் எண்ணை அதிர்ஷ்ட எண்ணாகவும் சந்தன நிறத்தை அதிர்ஷ்ட நிறமாகவும் பயன்படுத்தி நலமாக வளமாக வாழ வாழ்த்து. இன்றைய சிறப்பு, இன்று ஆவணி மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. குரு யோகம் பெற்றவர்கள், சனி வக்ர யோகம் பெற்றவர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உங்க ஜன ஜாதகத்தில் சனி வக்ரம்பா, நல்லா இருக்குப்பா. நான் தனுசு ராசிக்காரன் வேறையா. இன்னைக்கு குரு நாள், ஆவணி மாதம் 12ஆம் தேதி. 12ஆம் எண் என்பதும் குருவுடைய எண். அப்ப திருமணத்தை பற்றி பேசலாம். ஒரு மஞ்சப்பை எடுத்துக்கிட்டு ஜாதக நோட்டை உள்ள தூக்கி போட்டுட்டு நேராக ஒரு ஜோசியக்காரை போய் பார்த்து நேரத்தை குறித்து கொண்டு மணமகள் வீட்டுக்கு சென்று மணமகளை பார்த்து திருமணத்தை நிச்சயம் செய்யலாம். அப்படி ஒரு அதிர்ஷ்டம் பெற்ற இன்றைய நாளில் திருமண தடை கொண்டவர்கள், தஞ்சை மாவட்டம் திட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய ராஜகுரு, நவகிரக குருகளிலேயே ராஜகுருவாக இருக்கக்கூடியவர் தஞ்சை திட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய குரு பகவான். அந்த குரு பகவானை மனசுல நினைச்சுக்கோ, மஞ்சப்பை எடுத்துக்கோ, ஜாதக நோட்டை உள்ளத்துக்கு போடு, நேராக போய் ஜோசியரை பார்க்கலாம். இல்லை டைரெக்டாக நீங்கள் பெண் வீட்டு கூட போய் ஜாதகத்தை கொடுத்துட்டு, என் ஜாதகம் எது இருக்குது,
நீங்கள் பாருங்கள் எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு என்று திருமண பேச்சுவார்த்தை நடத்தி திருமணம் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் திருமணம் தடை பெற்றவர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் திருமணத்தை கைகூடுவதற்காக மணமகன் பார்ப்பது, மணமகள் பார்ப்பது என்று சுப நிகழ்ச்சிகள் நடத்தும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் அனைவரும் திட்டையில் அருள்பாலிக்கூடிய ராஜகுருவை வழிபட்டு நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.